மலை நெல்லிக்காய். ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு போனால் பெருசாக மாட்டேங்குது. தண்ணி ஃபுல்லாக தண்ணி இருக்குது. காய் சிறுசு இருந்தாலும் உள்ள நிறையா நீர் இருக்கும். அந்த இடத்துல ஒரு நீர் காய் பழுத்த மாதிரி இருக்குது. நேற்று ஃபுல்லாக க்ளவுடி, இன்னைக்கு காலையில் இப்போ சன்ஷைன் ஆயிடுச்சு. அங்கேருந்து மேகமூட்டமும் முன்னே அப்படியே கலைஞ்சிருச்சு. கொய்யா நேரத்தில் கொய்யாக்காய் இருக்குது, ஆனால் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. கொய்யாக்காயை நல்லா பழமாக சாப்பிட முடியாதுன்னு நினச்சா, நல்லா சிவப்பு கொய்யா பழுத்த மாதிரியே தெரியல. நகை உள்ள போச்சு, பறிச்சா இனிப்பாக இருக்குது. ஃபார்ம் விசிட்டிங் இருக்காமா, எங்கே என்னன்னு தான் தெரில. குருவி கொத்தனுப்பலாம். குரங்கு அங்கே இருக்குது. காலையில் டீக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ட்ரீ ஹவுஸ் பார்க்க போகிறோம். டீ சாப்பிட்டாச்சு. டீ சாப்பிட்டு ட்ரீ ஹவுஸ் போகிறோம். இந்த லைட்டெல்லாம் பவர் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். எல்லாம் எரியல. அங்கே கேம்புக்கு பக்கத்துலேயே லைட் எரியல. கேம்ப் எல்லாமே வெயிலில் போட்டு எல்லாம் போயிடுச்சாட்ருக்குது. திரும்ப கேம்ப் புதுசாக பண்ணுவாங்க. இந்த சீசனுக்கு தேவைப்படாது அப்படின்ட்டு விட்டுட்டாங்க. மயிலை துரத்துதுன்னு நினைக்கிறேன். குரங்க துரத்துது. குரங்க துரத்துங்காட்டி மயில் ஓடிடுச்சு. ஆனால் மயில் கீழே தான் நிற்கிது. குரங்கு வரும். ஏய் கன்ற ஹீரோ, எல்லாம் போய் குரங்க துரத்தி விட்டுருச்சு. குரங்கு பார்க்கலான்னு வந்தால் குரங்க துரத்தி விட்டுருச்சு. ஏன் ஹீரோ இப்படி பண்ணுற? இவங்களுக்கான ட்ரீ ஹவுஸில் ஸ்டே பண்ண அப்படின்னா அவங்களுக்கான டாய்லெட் அங்கே இருக்குது. டாய்லெட், பாத்ரூம்ஸ். இவங்களுக்கான கேம்பிங் ஃபயருங்க. இது ஓப்பனில் தான் இருக்காமா, அதுதான் வந்தேன். தீ பிடிச்சிச்சுன்னா அணைக்கிறதுக்கு. குரங்குங்க பழத்துக்கு வந்து வச்சு சாப்பிட்ருக்குங்க. ஃபார் எனி ஹெல்ப் கான்டாக்ட். பிரேக்ஃபாஸ்ட் 8 to 10, லஞ்ச் 1 to 3, டின்னர் 8 to 9:30. குரங்கு உள்ளே வந்திருக்கு மாட்டிருக்கு. எல்லாம் பிச்சிருந்துச்சு. ஸ்டே பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இது வந்து க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க. மேலே போய்க்கலாம் போலையே.
இல்லை இவ்வளோ தானா பார்க்கலாம். ஸ்டெப்பு மேலே போகிறக்கு ஸ்டெப் இருக்குது. மற்ற செம்மையாக இருக்குது. அந்த பக்கம் வேடிக்கை பார்க்குறக்கு டஸ்ட்பின் கொடுத்துட்டாங்க. குரங்கு வந்து விளையாடி இருக்குது. இங்கேருந்து நின்று வியூ பார்த்துக்கலாம். எப்படி இங்கே பாருங்க பலாப்பழம், பலாப்பழ மரங்க. பலாப்பழ மரத்தில் கட்டியிருக்காங்க. பலாப்பழத்தை சாப்பிட்டு போயிருக்கு. அந்த ட்ரீ ஹவுஸ் இது மேலே நின்று குரங்கு அதையும் துரத்திடுச்சு. இளவம்பஞ்சு மரம் இன்னும் போய் துரத்துது. குரங்கு அங்கே ஒன்றும் தாவிக்கிட்டு இருக்குது. இங்கே ஒரு ஜன்னல். தலையணையில் வச்சுருக்காங்க. ஓகேவா? இது மேலே சீட்டு போட்டாங்க, அதனால் பிரச்சனை இல்லை. குரங்கு விளையாட்டு படம் பாருங்க. வியூ பாயிண்ட். தி என்ட்ரன்ஸு. பலாப்பழம் பழுக்கணும். இந்த பக்கம் கீழே பார்த்துக்கலாம். ஹாய் பாய்ஸ். இங்கே ஒரு பழப்பழம். இங்கே ஒன்று வருது பலாப்பழம். சின்ன இப்போ தான் மொக்கு மாதிரி விட்டுருக்கு. அதே மாதிரி அங்கேயும் 2 இருக்கு. லைட்டுக்கு சுவிட்சஸ்ஸு மேலே வருங்க. பாட்டிலில் லைட்டெல்லாம் தொங்கிட்டுருக்காங்க. ஓகே, லைட் தெரியல. இங்கே ஒரு சின்ன இது மாதிரி கொடுத்துருக்கு. இப்போ சாத்திட்டு வந்துடுங்க. ஓகே, இதுதான் ட்ரீ ஹவுஸ். இதுதான் காஃபி செடி. எலுமிச்சம்பழக்கன்று, கொய்யாமரம். இதில் போவோன்னு இதில் வந்தோம். அதில் ஏறி வந்தோம்மா. நம்ம வரும்போது இதில் தானே வந்தோம். இதில் வரலையா? முட்டித்தான் வந்தோம்மா. ரிசப்ஷன் இங்கே தான் போட்டிருக்கு. ஸ்பைசலி நம்ம இதில் தானே வந்தோம். நைட்டு போட்டு விட்ருப்பான்னு நினைக்கிறேன். ஓ, இந்த இங்கே இருக்குது வேறு கனெக்டர். ஓகே ஓகே, சரி வந்துடும்ல. யானைக்கு வந்துச்சுன்னா நைட்டெல்லாம் மேக்ஸிமம்
அதுக்கு போய் குரங்க துரத்துறதே வேலையை வச்சுட்டு போயிட்டுருக்கு. இது இன்னொரு ட்ரீ ஹவுஸ். இங்கே ஒன்று அங்கே ஒரு ஜன்னல் இருக்கு. ஸ்டெப்ஸ். அடுத்து இந்த ட்ரீ ஹவுஸ். இதெல்லாம் பார்த்தா வந்துக்கணும். ஸ்பைஸ் வேலையும் இங்கே போட்டிருக்காங்க. இதுலேயும் போய்க்கலாம், இதுலேயும் போய்க்கலாம். இங்கே வேறு குட்டி குட்டி செல்ஃப் மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. இது வந்து ஃபஸ்ட்டு இங்கே எதுவும் பண்ண முடியாது, ஜம்முன்னு உட்காந்துக்கலாம். அப்படியே மேலே போனோம் அப்படின்னா இங்கே உட்காந்துக்கலாம். சும்மா அப்படி உட்காந்துக்கலாம். இதில் ரெஸ்ட் எடுத்துக்கலாம், நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கலாம். படுக்கிறதுக்கு பெட்டு இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கேயும் படுத்துக்கலாம். இந்த இடத்துல ஜன்னல் மாதிரி கொடுத்துருக்காங்க. திரும்ப ஸ்டெப்பு. வாவ், லைட் அடியுது. மெத்த. இங்கே 2 பெட்டு. பரவாயில்ல, 3 இயர்ஸில் நிறைய பேர் ஸ்டே பண்ணலாம். ஆனால் குளிர் தாங்க முடியாது. இது என்னது? ஸ்ட்ராபெரி மின்ட் சுகர் ஃப்ரீ. யாரோ சுகர் ஃப்ரீ கொண்டு வந்து சாப்பிட்ருக்குறாங்க. ஸ்ட்ராபெரி மின்ட் இந்தா இங்கேயே போட்டு போயிட்டாங்க. எக்ஸ்பைரி டேட்டு தெரில. இதெல்லாம் பெரும்பாலும் தூக்கி வீசி விடுவது நல்லது. ஓகே. ஓ, இதுலேயும் ஏணி மூலமாக மேலே ஏறிக்கலாம். சூப்பர். இந்த இடம் நல்லாயிருக்கு. ஜம்முன்னு கொடுத்துருக்காங்க. சுவிட்ச் அண்டு சார்ஜிங் பாயிண்ட்டும். ஓகே. அதெல்லாம் உழுவாமல் இருக்கிறதுக்காக சேஃப்டிக்காக கைத்தை போட்டு கட்டிட்டாங்க. மேலே ஒன்று இருக்குது, அங்கேயே படுத்துக்கிட்டோம்னா படுத்துக்கலாம் பெட்டை போட்டு. ஓகேங்க. கொஞ்சம் நனைஞ்ச மாதிரி இருக்கு. ஓகே, ட்ரீ ஹவுஸ் பார்த்து முடிச்சாச்சு. ஹஜ் ஹாப்பி ஃபேமிலி அப்படின்னு போட்டிருக்காங்க. ட்ரீ ஹவுஸ் சூப்பராக இருக்கு. ஓகேங்க. இந்த ட்ரீ ஹவுஸ்க்கான கேம்பிங் வந்து இங்கே பரவாயில்ல. இது கொஞ்சம் தனி, இதில் கூட்டம் வராது. ஆனால் உள்ளே போனால் 4-5 ரூமில் வர்றாங்க அப்படின்னா கூட்டம் வரும். ஓகே. இந்த ரூம் தான் நம்ம நேற்று வரும்போது இந்த டாப்பில் எப்போ யாரா இருக்காங்க இங்கே எல்லாம் நம்ம போக முடியாதுன்னு நினச்சிட்டு வந்தால் கடைசியில் நம்ம வர வேண்டிய பிளேஸே இதாக போச்சு. இதில் ஸ்டே பண்ணிக்கலாம். இதுக்கான கேம்ப் ஃபயர் இங்கே போட்டிருக்காங்க. இந்த வீட்டை பார்த்து வச்சுக்கோங்க, நான் கீழே போய் காட்டுறேன். இதுவும் ஸ்டே தான். அங்கே வரும் மேகமெல்லாம் அப்படியே கீழே இறங்கி அப்படியே மலை மேலே தவழ்ந்து வருது. ஓகே, நம்ம இதுக்கு குரூப் ஒன்று ஓட்டலாம். டூர் குரூப். நெக்ஸ்ட் டைம் வந்தால் இதை போட்டலாம் ஜி. ஜி பார்க்க சூப்பராக இருக்குது இதில் பாருங்க. எல்லா பக்கம் சுற்றி எல்லாம் வெளியே சூப்பராக வந்துருக்கு. ஹீரோ பாருங்க, எட்ஜில் படுத்துருக்கான். செம்ம வியூங்க. இந்த இடத்துல இருந்து நாங்கள் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. ஆனால் வீடியோவில் அவ்வளோ பெருசாக தெரிவிச்சுக்காது. அந்த இடத்துல வழி மாதிரி பண்ணியிருக்காங்க. மண் சரிவாக வழி பண்ணி வச்சுருக்காங்களான்னு தெரில. ஓகே கைஸ், எல்லாம் பேக் பண்ணிட்டோம். நான் குளிச்சுட்டு வந்துட்டேன். இனி அப்படியே சாப்பிட்டு அப்படியே நீ கொடைக்கானல் மேலே போக வேண்டியதான். எல்லாம் போகிறாங்க. நீ இதுல எல்லாம் விட்டுட்டு போகணும். சீக்கிரமாக ஒட்டிக்கிச்சு. இனி போகும்போது என்ன பண்ணணும்னு தெரியல, பார்ப்போம். இன்னைக்கு புதிதாய் பூத்த ரோஸ்.
அவ்வளோதான், இன்னைக்கு கிளம்ப போகிறேன் இங்கேருந்து. மார்னிங் டிஃபனுங்க. ஈவினிங் யார் பக்கத்தில் சூப்பர். யார் யாருக்கு பக்கா. ஓகேங்க, நம்ம இங்கேருந்து பேக் பண்ணிட்டு கிளம்பிட்டோம். ஹீரோ பாய் சொல்லிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதுதான். இந்த டாமி நிற்கிறான். ஓகே, இந்த சிங்கிள் இடத்துல ஸ்டே பண்ணுறதெல்லாம் நம்மளுக்கு செட் ஆகாது. அப்படியே ரவுண்டிங்லேயே இருக்கணும். அதுதான் ஸோ பார்க்கலாம். நீ போயிட்டு அப்படியே கொடைக்கானல் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். அப்படி வாங்க, அப்படி போகலாம். ஓகே கைஸ், எல்லாத்துக்கும் பாய் சொல்லிட்டு கிளம்பியாச்சு. அடுத்து எங்கே வரோம்னு தெரில, பார்க்கலாம். நம்ம கிளம்பி இவ்வளோ தூரம் வந்துட்டோம். அவள் பாருங்கள், நம்ம கூடவே வந்துட்டான் டாகி. ஓகே, இனி அப்படியே நம்ம கார் எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியதான். நம்ம கார் அங்கே நிற்கும். நேற்று 1 மணிக்கு வந்தோம், இன்னைக்கு 10 மணிக்கு இங்கேருந்து கிளம்பிட்டோம். ஓகே, ஸ்பைஸ் வேலி பாய். ஆமாம், அங்கே இருக்குது பாருங்க பில்டிங், அங்கே தான் நாம் இருந்தோம். கிளம்பியாச்சு. கூட நம்ம டாகி அது வரைக்கும் வந்து நின்னா. ஹாய் காய்ஸ், நம்ம வந்து கும்பக்கரை அருவி போகலாம் அப்படின்னு போட்டு அங்கேருந்து அடுக்கம் ரோட்டில் கொஞ்சம் தூரம் வந்திருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கார் இங்கே நிற்கிது. அப்படியே மிஸ்ட்டு இறங்கிடுச்சு ஃபுல்லாக. இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. வா, செம்மையாக இருக்குது. அப்படியே உள்ளிருந்து பூஜை வர்ற மாதிரி அசோக் வர்றான். இங்கே பாருங்க, வாழைத்தோப்பு பனி முடிஞ்சு அப்படியே வளையிடுச்சு. எப்படி இருக்கு பாருங்க. அப்படியே மேற்கூட்ட அந்த மரங்களை கிழிச்சுக்கிட்ட வந்து அப்படியே உள்ள இறங்குது. செம்ம. இங்க ஒரு பைரவர் வந்துட்டான். நம்மளை பார்த்தோன்னு அப்படியே சடனா நிக்கிறான். அசாக்கு வலிக்கு விட்டுறப்போ அதுக்கு மேலே ஏறதுக்கு வழி இருக்கா? செம்ம. ஹே காய்ஸ், நம்ம இன்னொரு பிளேஸில் வந்துட்டோம்னா, ஐயோ அதுக்குள்ளே பனி வந்துருச்சுங்க. சரியான பள்ளம். நான் இது மேலே திட்டு மேலே நிற்கிறேன். ரோடு சரியான பள்ளம். கீழே எல்லாம் வீடு இருக்கு. நடந்து போகிறதுக்கு பயமாக இருக்கு. எங்களுக்கு காங்கயா இங்கே பாருங்க, வீட்டை பராமரித்து கொண்டிருக்கிறார். தடம் போடுறாரு. சரி சரி சரி, இந்த வழியாக இறங்கிக்கிற மாதிரி. ஓகே ஓகே, இந்த வழியாக இறங்கிக்கிற மாதிரி படி கட்டுறாங்க. அது வீடாவா? அது வீடு தான். வேண்டாம். இல்ல அதுலேருந்து அப்படி கட்டி அந்த வாழை இருக்குல்ல, அங்க போய் இப்படி 2 அடி பாதை 2 வீலர் வர்ற மாதிரி வெட்டிக்கணும். இதை சரி பண்ணிட்டோம்னா கல் உடைச்சி மறுபடியும் கல் உடைச்சி கட்டிக்கணும். சரி சரி சரி, இப்படி கட்டிக்கிங்களா? 2 வீலர் வர்றதுக்கு சிரமம் இல்லை. 2 வீலர் வர்றதுக்கு சிரமம் இல்லை, இறக்கமா அப்படியே கட்டி. இங்கே எப்படி உங்களுக்கு பத்திரமா? வெள்ள இல்லை, நாங்கள் அப்போ வாங்கினது 40 வருஷம் ஆகுது. 40 வருஷம் ஆச்சு. ஏன்னா அந்த மட்டுமா? இல்லை இல்லை இல்லை, 14 ஏக்கர் இருக்கு. 14 ஏக்கராவா? 3 பேர்த்துக்கிட்ட வாங்கினோம்.
வாங்கி ரொம்ப நாள் ஆகுது. 14 ஏக்கரா? 14 ஏக்கருக்கு எங்கன்னு ஒன்றும் தெரியல. இது இந்த பள்ளத்தில் இருக்கு, அங்கே வர இருக்கு. இந்த ரோட்லயே 500 அடி இருக்கு அங்கே வர. ஓ, இந்த ரோட்டில் 500 அடி. எவ்வளோ வரும்? அடுத்த ஒரு காட்சி வினைங்க. இந்த பாருங்க ரோடு இங்கே இப்படி மேலே போகுது பாருங்க. நம்ம போகிற ரோடு இப்படி போய் அப்படி போகுது. இங்கே பீர் பாட்டில் வச்சுருக்காங்க யாரை குடிச்சிட்டு. இங்கே பாருங்க மேலே மண் சரிவு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு அதிக அளவில் இருக்கு. அங்கே பாருங்க இது வரைக்கும் மேகமூட்டமாக இருக்குது. மேகத்துக்கு அந்த பக்கம் பாருங்க வெயில் அடிக்குது பெப்பரப்பான்னு. இதான் அந்த பக்கம் வெயில் அடிக்குது. இந்த மேகம் வந்து இதோட முடியுது. இங்கே பாருங்க ரோடு தெரியுது, வாழைத்தோப்பு. நான் ரொம்ப தேடி அலைஞ்சேன். அங்கே காட்டெருமை காட்ட முடியல. இந்த அசால்ட்டாக 3 எறும்பு படுத்திருக்கு மக்களே. இங்கே பாருங்க, அப்படியே நிறுத்துங்க. இங்க பாருங்க அசால்ட்டா படுத்திருக்குது 3 காட்டெருமை. ஐயோ எந்திரிக்குது. ஐயோ இல்ல, மூக்கணங்கயிறு ஓட்டு இருக்கு. வளர்த்துறதா இருந்தா மூக்கயிறு ஓட்டு இருக்கும். யாரு வர்றதில்ல, அதனாலதான் இது கும்பக்கரை அருவியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, எல்லாம் க்ளோஸு. இதை தண்ணி போகுது, அவ்வளோதான். அப்படியே கிளம்பிட்டோம். பாருங்க பெருமாள் கோயில் கட்டி விட்டுருக்கு. எல்லாம் ஃபுல்லாக மாந்தோப்புங்க, ஃபுல்லாக மாந்தோப்பு. மாம்பழ சீசனப்போ நிறைய மாங்காய் பிடிக்கலாம். நாங்கள் கும்பக்கரை அருவியில் குளிக்க முடியல, அதனால் அப்படியே அங்கேருந்து கிளம்பி வந்துட்டோம். இங்கே திண்டுக்கல்லில் பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சிட்ருக்கு. அப்படியே பன்னிக்கறி சாப்பிட்டு போகலாம் அப்படின்ட்டு பன்னிக்கறிக்காக ஒதுங்கிட்டோம். சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்கு அப்படின்ட்டு. ஓகே கைஸ், சாப்பிட்டு முடிச்சிட்டோம். நம்ம இங்கேருந்து கிளம்ப போகிறோம். மழை வேறு பட்டை கிளப்பிட்டுருக்குது. ஓகே காய்ஸ், நாங்கள் சாப்பிட்டு வந்துட்டோம். மரண டேஸ்ட் அப்படின்லாம் சொல்ல முடியாது, போது இப்போ நம்ம கிளம்பிட்டோம். ஓகே கைஸ், நாங்கள் தென்னையில் வந்துட்டோம். இனி அவ்வளோதான் வீடியோ. திரும்ப நம்ம வேற ஒரு நல்ல காமெடியில் சந்திப்போம். இந்த காமெடி நல்லா இல்லைனாலும் வேறு நல்ல காமெடி தேடி வரும். ஓகே கைஸ், மீண்டும் நல்ல ஒரு காமெடி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.